உலகளாவிய வெப்ப உயர்வினால் ஏற்படும் விளைவுகளையும் அதை கட்டுப்படுத்தும் முயற்சிகளையும் விவரி. சுற்றுப்புற பாதிப்புகள் விளைவுகள். கடல்கள் வெப்பம் அடைவதால் கடல் நீர் மட்டம் உயரும். நீர்மட்டம் உயர்வினால் பல நாடுகளின் பல பகுதிகள் நீரில் மூழ்கலாம். சில இடங்களில் பருவ காலங்களில் அளவு மேலும் நீடிக்கலாம். வெப்பமான உலகம் பொதுவாக அதிக ஈரப்பதத்தை உண்டாக்கி அதிக மழை பொழிவை ஏற்படுத்தும். புயல்கள் அதிக வலுப்பெற்று அடிக்கடி உண்டாகும். உலகின் சில பகுதிகள் பாலைவனம் போல் ஆகலாம். காற்று தீவிரமாக வீசும். சூறாவளிகள் மிகவும் கடுமையாக வீசும். வானிலையை முன்னதாகவே சரியாக கணிக்க முடியாமல் மேலும் மேலும் கடுமையாக வீசும். தீங்குறி பூச்சிகளாலும் தாவர நோய்களாலும் பயிர்களும் காடுகளும் பாதிக்கப்படும். விலங்குகள் துருவங்கள் நோக்கியும் உயர்ந்த இடங்களை நோக்கியும் இடம்பெயரும். சில வகை காடுகள் மறந்து போகும். உலகளாவிய வெப்ப உயர்வை கட்டுப்படுத்தும் முயற்சிகள். புதிதாக மரங்களையும் தாவரங்களையும் பெருமளவில் வளர்க்க வேண்டும். கார்பன் தனிமைப்படுத்தல். கார்பன் டை ஆக்சைடு ஆழ்கடலிலோ அல்லது எண்ணெய் கிணறுகளிலோ அல்லது சில நீர்நிலைகளிலோ நேரடியாக செலுத்தி அதிலிருந்து தப்பிக்க விடாமல் தனிமைப்படுத்துதல் ஆகும். கண்ணாடி வீடு வாயுக்களை வெளியேற்றாத மாற்று எரிபொருட்களான சூரிய சக்தி, காற்றாலை சக்தி மற்றும் ஹைட்ரஜன் போன்ற எரிபொருட்களை பயன்படுத்துதல். ஓசோன் ஒரு இயற்கையான சூரிய தடை. சூரியனிலிருந்து வெளிவரும் மின்காந்த பட்டையில் காணப்படும் புற ஊதா கதிர்கள் DNA சேதப்படுத்தும். ஓசோன் இல்லை என்றால் பூமியை வந்தடையும் புற ஊதா கதிர்களின் அளவு உயிர்கள் யாவும் அழிந்துவிடும் அளவுக்கு அதிகமாக இருக்கும். ஸ்ட்ரேட்டோஸ்பியரில் ஆக்சிஜன் மீது சூரிய ஒளி செயல்பட்டு தொடர்ந்து சிறிதளவு ஓசோன் உற்பத்தியாகிக் கொண்டே உள்ளது. அதே சமயம் இயற்கை நிகழ்வுகளால் ஓசோன் சிதைப்படுகிறது. மனிதனின் தற்கால செயல்பாடுகள் அனைத்து இயற்கை சமன்பாட்டையும் மாற்றிவிட்டன. ஓசோன் பொத்தல். வாயு மண்டலத்தில் ஓசோன் படலம் மிகவும் அடர்வு குறைந்து மெலிதாய் காணப்படும் பகுதி ஓசோன் பொத்தல் எனப்படுகிறது. ஓசோன் குறைப்பு பொருட்கள். குளோரோஃப்ளூரோ கார்பன்கள் அல்லது பிரான் வாயுக்கள், புரோமின் கூட்டுப்பொருள்கள் அல்லது ஹாலோன்கள், நைட்ரஜன் ஆக்சைடுகள் மற்றும் மிதைல் புரோமைடு ஆகியவை பெரும்பாலும் காணப்படும் ஓசோன் குறைப்பு பொருட்கள் ஆகும். அண்டார்டிக் பகுதியில் ஓசோன் இழப்பிற்கு காரணங்கள். வாயு மண்டலத்தில் உருவாகும் குளோரின் மற்றும் புரோமின் கூட்டுப்பொருட்கள், மனித செயல்பாடுகளால் உண்டாகும் குளோரோஃப்ளூரோ கார்பன்கள். ஓசோன் இழப்பினால் ஏற்படும் விளைவுகள். தாவரங்களில் விளைச்சலை பாதித்து காடுகள் உற்பத்தியும் பாதிக்கும். விலங்குகளில் மீன் குஞ்சுகளையும் சிறு விலங்குகளையும் பாதிக்கும். மனிதனில் நிறமி புற்றுநோய்கள், எரிதிமா, கண்பார்வை கோளாறுகள், கண்புரை நோய். ஓசோன் இழப்பை தடுத்தல். குளோரோஃப்ளூரோ கார்பன்களுக்கு பதிலாக ஹைட்ரோகுளோரோஃப்ளூரோ கார்பன்கள், ஹைட்ரோகார்பன்கள், அமோனியா அல்லது நீர் மற்றும் நீராவியை பயன்படுத்தலாம். ஓசோன் படல இழப்பிற்கு காரணமாய் இருக்கும் பொருள்களின் உற்பத்தி, பயன்பாடு மற்றும் வெளியேற்றம் குறைக்கப்பட வேண்டும். குளிர்சாதன பெட்டிகள் மற்றும் குளிர்சாதனங்களை பழுது பார்ப்பதில் வரைமுறைகளை ஏற்படுத்த வேண்டும். வெளியேற்றும் குளிரூட்டிகளை கைப்பற்றி மீண்டும் பயன்படுத்த வேண்டும். Please subscribe our channel for more videos and educational contents.